ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிமெண்ட்டோட விலை வந்து குறைய போகுது. ஸோ ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸில் மெயினாக வந்து நமக்கு சிமெண்ட்டும் ஸ்டீலும் தான் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது. இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போது சுதந்திர தினத்தில், அதாவது ஆகஸ்ட் 15 அப்போ மோடி வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அதாவது ஜிஎஸ்டியை வந்து நாங்கள் மறுசீரமைப்பு பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 5, அடுத்து வந்து 13, 18, அடுத்து வந்து 28. ஸோ இந்த கண்டிஷனில் தான் வந்து வச்சுட்ருக்காங்க. இப்போ சிமெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி பார்த்திங்க அப்படின்னா 28%. ஸோ அந்த சிமெண்ட்டோட ஜிஎஸ்டியை 18% குறைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து 5%, 18% இந்த ரெண்டு தான் இருக்க போகுது. அதில் நம்ம வந்து இந்த சிமெண்ட்டுக்கு உண்டான ஜிஎஸ்டியை வந்து 18% குறைச்சாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 360லேருந்து 380 இந்த மாதிரி வித்துட்டு இருக்க சிமெண்ட்டு 300 ரூபாய், கிட்டத்தட்ட வந்து 60 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நமக்கு சிமெண்ட்டோட விலை வந்து குறைஞ்ச ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து கொஞ்சம் அதிகமாச்சு. ஓகேங்களா? ஸோ முன்ன வந்து 400, 420 வித்துட்டு இருந்தது, 300 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 320, 340 அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் சிமெண்ட் வந்து விலை வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஸ்டீலுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி 18% அப்படியே தான் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து குறைக்கிறாங்க அப்படிங்கிறது டவுட்டு தான். ஆனால் சிமெண்ட்டுக்கு இந்த ஜிஎஸ்டியை வந்து குறைக்கிறதுக்கு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டோட விலை இந்த அக்டோபர் மந்தில் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் வீடு கட்டுறவங்க வந்து இந்த ரொம்ப அவசரப்பட்டு இப்போ கட்டுறதுக்கு பதிலாக நம்ம 1 மாதம் 2 மாதம் தள்ளி போட்டிங்க அப்படின்னா சிமெண்ட்டோட விலை வந்து கணிசமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு 1000 மூட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா 30 ரூபாய்ங்கிறப்போ எவ்வளோ தூரம் நமக்கு மிச்சமாகும் அப்படிங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ அதனால் சிமெண்ட்டோட விலை குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஏன்னா இப்போ இந்த ரீசெண்ட் டேஸில் சிமெண்ட்டோட விலை வந்து குறைஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ பெருசாக அதிகமாக ஒரு 10 ரூபா 20 ரூபா மூட்டைக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அதுவும் வந்து நல்லாவே குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி குறைஞ்சது அப்படின்னா 300 ரூபாயில் 290 ரூபாயிலிருந்து 300 ரூபாய்க்குள்ள சிமெண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இப்போ வந்து செப்டம்பரில் குறையறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். கண்டிப்பாக அக்டோபரில் வந்து ரேட்டு வந்து குறையும். ஏன்னா இந்த செப்டம்பரில் வந்து நமக்கு வந்து இப்போ வீடு கட்டுறவங்க நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வந்து இப்போ கொஞ்சம் டிலே பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் வந்து பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த விலையை வந்து ஸ்டாக்னண்ட்டாக வச்சுருப்பாங்க. அடுத்தது அக்டோபரில் இந்த அறிவிப்பு வெளியாச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிமெண்ட்டோட விலை குறையும். ஸோ இதை தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதை ஒரு வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.